ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களை வச்சு ஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டெட் 2025 டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 நாட்களில் டெட் தேர்வில் வெற்றி உறுதிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 தேர்வுகள். இன்னும் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கலையா? கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலேருந்து நீங்கள் படிக்கணும்னு தோணுனா கூட கண்டிப்பாக 30 நாட்களில் படித்து டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் 30 தேர்வுகள் வச்சு நம்ம டெஸ்ட் பேஜ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2ல் நீங்கள் சயின்ஸ் மேஜர் இல்லை மேக்ஸ் மேஜர், அதாவது ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 30 நாட்களில் 30 தேர்வுகள் எழுதி, அதாவது 4500 வினாக்கள், ஒவ்வொரு தேர்விலையும் நாங்கள் உங்களுக்கு 150 வினாக்கள் மூலியமாக கண்டிப்பாக உங்களை வந்து பாஸ் பண்ண வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான டெஸ்ட் பேஜ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஷெட்யூல் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மேஜர், அதாவது ஆர்ட்ஸ் மேஜர்னு சொல்கிறோமா, ஆர்ட்ஸ் மேஜர் சோசியல் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் நம்ம வந்து தமிழ் இலக்கணம், அதாவது ஃபுல்லாகவே 6th ஹோல் புக் ஃபுல்லாகவே இருந்து 30 கொஷின் கேட்டுப்போம். 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் கிராமருக்கு உண்டான பார்ட் 1லேருந்து ஒரு 30 கொஷின் கேட்டுப்போம். சைக்காலஜி யூனிட் 1, அதாவது கல்வி உலகின் இயல்புங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், 6th வரலாறு குடும்பியல், அதாவது 3 டேர்ம் சேர்த்து அதுலேருந்து ஒரு 60 கொஷின் கேள டோட்டல் எத்தனை 150 கொஸ்டின்கள் மாதிரி நம்ம அதனுடைய டெஸ்ட் பேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் சோசியல் மேஜரில். அடுத்து நீங்கள் இதில் வந்து 11th 12th கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 11th 12th இதுவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 மாடல் டெஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மேஜரை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம சயின்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஷெடியூல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கு உண்டான சயின்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டே 1 பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா உங்களுக்கு 6th உள்ள இயற்பியல் மற்றும் வேதியியலில் உள்ள, அதாவது 6th ஃபுல்லாகவே டேம் ஃபுல்லாகவே சேர்த்தோம். அதுக்கப்புறமா மேக்ஸில் எண்ணியிலிருந்தும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு நாங்கள் ஒரு 150 கொஷின் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2ல் இருந்து நீங்கள் ஒரு 150 கொஷின் எழுதுவீங்க. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. 2 சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழ் இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு டேம் ஃபுல்லாகவே ஒரு 30 கொஸ்டின். அடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். அடுத்து சைக்காலஜி யூனிட் 1லேருந்து கல்வி உலகின் இயல்புங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். அதுக்கப்புறமா 6th இயற்பியல் வேதியியல் யாருக்குன்னே ஃபஸ்ட்டில் ஒரு 150 கொஸ்டின் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 30 கொஸ்டின், அடுத்து மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ங்கிற அடிப்படையில் 150 கொஸ்டின். அதாவது உங்களுக்கு சயின்ஸ் மேஜரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டில் நீங்கள் மேஜரான சயின்ஸும் எழுதுவீங்க, சயின்ஸ் வித் மேக்ஸ்லேருந்து 150 கொஸ்டின் எழுதுவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சயின்ஸ், மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டெஸ்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட்டு நீங்கள் வந்து 150க்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா உங்களுக்கு 21லேருந்து 6th உள்ள செயல் ஒரு நடை, அடுத்து 11th உள்ள செயல் ஒன்று, 22 அதேமாரி 7th 12th 23 8th, அடுத்து 11th 12th உள்ள உயிரியல் 24 25 அந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 5 விதமான மாடல் எக்ஸாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று எழுதினா கூட கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான டெஸ்ட் பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வெற்றி அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல். நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாங்கள் வந்து உங்களுக்கு வச்சுருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி பயனடைக்கலாம். 30 நாட்களில் 30 டெஸ்ட், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிற விதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு 150 கொஸ்டின் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கலாம். டே 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம், அதாவது பருவம் 1ல் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலேருந்து நாங்கள் உங்களுக்கு 150 கொஸ்டின் கொடுத்துருப்போம். டே 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து பருவம் 1லேருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின். அடுத்து 6th டேம் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். சைக்காலஜி யூனிட் 1, அதாவது நீங்கள் பேப்பர் 1ங்கிறதுக்கான உங்களுக்கு ஒன்றான டெஸ்ட் பேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள், உடல் மாற்றம் அறிதல்ங்கிறதுலேருந்து
30 கொஷின். கணிதத்தில் இருந்து ஃபஸ்ட் டேர்மில் இருந்து உங்களுக்கு 30 கொஷினும், அறிவியல் சமூக அறிவியல் நீங்கள் யாருக்கிட்டே ஃபஸ்ட்டு ஒரு 150 கொஷின் எழுதிருப்பீங்க. இதில் ஒரு 30 கொஷின்ங்கிறதுல மொத்தம் உங்களுக்கு இதில் நாங்கள் 150 கொஷின் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெட் பேப்பர் 1க்கு உண்டான டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டெட் பேப்பர் 1க்கு உண்டான டெஸ்ட் ஷெட்யூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 27 டெஸ்ட் எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த 27 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் 3 டெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் மாடல் எக்ஸாம் வச்சுருக்கோம். நீங்கள் இது கண்டிப்பாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 30 நாட்களில் 30 டெஸ்ட் எழுதி கண்டிப்பாக டெட்டுக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் டெட்டு படிக்க ஆரம்பிக்கலையா, கண்டிப்பாக இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள். இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 30 நாட்களில் வெற்றி அடைந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ரெகுலர் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறவங்களா இருக்கட்டும், டெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎட் தான் ஃப்ரெண்ட்ஸ். டெட் பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் நமக்கு எனி ஒரு டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தா போதும், நம்ம கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் 30 நாட்களில் 30 தேர்வுகள் தரக்கூடியதாக இருக்குது. 4500 வினாக்களும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் வீதம் நீங்கள் 30 நாட்களில் 30 டெஸ்ட் எழுதுவீங்க. கண்டிப்பாக இன்னிலிருந்து படிக்க தொடங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக 30 நாட்களில் உங்களால் டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிடலாம். இதுக்கு உண்டான உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன், ஆன்லைனில் தான் எழுத முடியும், கண்டிப்பாக எழுதிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் மேஜர் இல்லை ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வித் ஆஃப்லைனில் டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 நாட்களில் கண்டிப்பாக டெட்டே தெரியல நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.